வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள விடம். இந்த சேனல்ல பல சிறு தொழில்களை பற்றி பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் சிறு தொழில் வந்து ரப்பர் பேண்ட் தயாரிப்பது பற்றி. ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பொருள்னே சொல்லலாம். அதாவது பல பொருட்களை ஒன்றாக சேர்த்து கட்டுவதற்கு, அதுக்கப்புறம் வந்து ரூபா நோட்டுகளில் நம்ம வந்து ரப்பர் பேண்ட் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் பேக்கெட்டில் போட்டு அதை ரப்பர் பேண்ட் போடுறோம். இது மாதிரி ரப்பர் பேண்டோட பயன்பாடு நமக்கு அதிகமாக உள்ளது. அதனால் அதோட தேவையும் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் வருகிறது. இங்கே நான் இங்கிலீஷில் குதிர்காத நான் அப்படியே தமிழில் சொல்கிறேன். ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரிங் அல்லது ஓவல் ஷேப்பில், அது வந்து அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரிங் ஷேப்டாக இருக்கும், ஓவல் ஷேப்டாக இருக்கும். இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, இது வந்து நேச்சுரல் ரப்பர்ல இருந்தால் இது வந்து தயாரிக்கப்படுகிறது. இது தயாரிப்பதற்கு சில மூலப்பொருட்கள் தேவை. ரப்பர் பேண்ட் தயாரிக்கிறது பெரும்பாலும் இந்த நான் காமிச்சிருக்கிறது வந்து ஹவுஸ் ஹோல்ட் ரப்பர் பேண்ட். அதாவது நம்ம தேவைகள், நம்ம சாதாரண தேவைகளுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த ரப்பர் பேண்ட் தான் இது. இது தவிர நிறைய வகைகள் இருக்கு. ரப்பர் பேண்ட் திக்னஸ், அப்புறம் வந்து அதனுடைய லென்த்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து பயன்பாடு செய்கிற மாதிரி மாறுபடும். இங்கே நம்ம சாதாரண சைஸ் உள்ள ரப்பர் பேண்ட் தான் பார்க்கலாம். ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரப்பர் டியூப் அப்படி ரா மெட்டீரியல் வந்து ரப்பர் பேண்ட் தயாரிப்பதற்கு தனி ரப்பர் டியூப்ஸ் எல்லாம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 180 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரப்பர் டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கலர்களில் நமக்கு கிடைக்கும். இது தரத்தை பொறுத்து இதனுடைய அந்த விலை வேறுபடும். இந்தியா மார்ட் டாட் காம் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட் தயாரிப்பதற்கு உண்டான மூலப்பொருட்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதை காட்டும். அப்பார்ட்மெண்ட் என்னன்னா உங்களுக்கு என்னென்ன விலையில கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இது இதை வந்து கட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு இயந்திரம் தேவை. இது வந்து உற்பத்தி செய்து நம்ம விற்க போகிறோம். இது வந்து வாங்கி விற்கக்கூடிய தொழில் கிடையாது. அதனால இதுக்கு ஒரு இயந்திரம் தேவை. இது வந்து ரப்பர் பேண்ட் மேக்கிங் மிஷின் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இந்தியா மார்ட் டாட் காம்ல நிறைய உங்களுக்கு மாடலில் இந்த ரப்பர் பேண்ட் தயாரிக்கும் இயந்திரம் டிஸ்பிளே செய்கிறோம். அதில் வந்து இந்த மாடல் மிஷின் பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சது 50,000 65,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாயில தான் கிடைக்குது நமக்கு. இது இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 ஹார்ஸ் பவர் உள்ள ரப்பர் பேண்ட் கட்டிங் மிஷின் 50 கிலோ பெர் ஹவர் இதால் தயாரிக்க முடியும். 50 கிலோ இல்லை, கிலோ கணக்கு தான், ரப்பர் பேண்ட் தான். சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்டேஷனரி கடையில் வந்து விற்பாங்க பொழுது நம்ம விற்கும் போது கிலோ கணக்கில் தான். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோ வரைக்கும் இந்த மிஷினை வைத்து கொண்டு நம்மளால் ரப்பர் பேண்ட் தயாரிக்க முடியும். நான் வந்து ஒரு உத்தேச கணக்கு சொல்கிறேன், எஸ்டிமேஷன், ப்ராஃபிட் எஸ்டிமேஷன். அதாவது நம்ம வந்து முதல்ல தயாரிக்கும் போது நிறைய தயாரிக்க கூடாது. நிறைய தயாரிச்சோம்னா அதுக்கு வியாபாரம் நடக்கும். வியாபாரம் நடக்கும். ஆஹ் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால ஒரு நாளைக்கு 100 கிலோ வியாபாரம் பண்ணுறாங்க ரப்பர் பேண்ட். ஸோ அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா கிலோ வரைக்கும் நம்ம விற்கிறோம். 250 250 ரூபா வரைக்கும் கிலோ நம்ம ரப்பர் பேண்டை விற்கணும். தயாரிக்கப்பட்ட அந்த ரப்பர் பேண்டை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, ஹவுஸ் ஹோல்ட் ரப்பர் பேண்ட், அது வந்து 250 ரூபா வரைக்கும். அதை நம்ம வாங்கும் போது ரப்பர் டியூப் வாங்குறது வந்து 180 ரூபா ஒரு கிலோவுக்கு நம்ம வாங்குறோம். இதில் எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் நம்ம வந்து செலவு பண்ணுறோம். அதில் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி, ரெண்டல், லேபர் காஸ்ட்டு, இதெல்லாம் ஃபிக்ஸடான ஒரு எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உதிரி செலவுகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து அதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 220 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து அதுலேருந்து கழிச்சிடலாம் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து. ஸோ உங்களுக்கு 30 ரூபா வரைக்கும் ஒரு கிலோக்கு லாபம் வர, நிகர லாபம் வர வாய்ப்பு உள்ளது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோ இந்த 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 3000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாள் லாபம் வர நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தா 1,00,000 ரூபாய் கூட நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழிலாக இந்த ரப்பர் பேண்ட் தயாரிக்கப்படும் தொழில் பார்க்கப்படுகிறது. இது நீங்கள் எங்கே விற்கலாம்னு சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸு, அதுக்கப்புறம் இதில் ஹோட்டல்ஸில், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்ஸு, ஈவன் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக ஒரு வச்சுருந்தோம்
இது ஏற்படுத்தி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அது மூலமாக கூட நம்ம இதை வியாபாரம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலாக ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய வருமானம் தரக்கூடிய தொழிலாக ரப்பர் பேண்ட் தயாரிக்கும் தொழில் பார்க்கப்படுகிறது. இன்னும் பல விவரங்களுக்கு அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி.